மற்ற உலகு நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது குட் ஈவினிங் கனடா. நான் கனிதா உதயகுமார். இன்னும் ஒரு குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியினூடாக உங்களுடன் இணைந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று டியூஸ்டே ஜூலை 27th. இப்போது நேரம் 9:02 PM அண்ட் டாரண்டோ வெதர் 23 degrees Celsius இருக்கின்றது. எங்களுடைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் கொலம்பியா குரூப்ஸ். இப்போது எங்களுடைய நிகழ்ச்சியில் என்னவெல்லாம் இடம்பெறப் போகின்றது என்பதை பார்க்கலாம். முதலாவது டாப் ஆஃப் தி அவர் செக்மெண்ட். இதில் பார்க்க போவது நாங்கள் ஃபெடரல் ஹெல்த் மினிஸ்டர் பேட்டி ஹைடு யூத் வேக்சினேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக 2 ப்ரோக்ராமுக்கு ஃபண்டிங்கை அலோகேட் பண்ணியிருக்கின்றன. இதை பற்றி விரிவாக பார்க்க போகின்றோம். அதைத் தொடர்ந்து கனேடிய வளம். இதில் பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ இன்றைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்கின்றார். தகுதியான அனைவரும் முழுமையாக தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்வதற்கு தடுப்பூசிகளும் இருக்கின்றது. அண்ட் இன்றைக்கு 66 மில்லியன் வேக்சின்ஸ் கனடா கராய் பண்ணியிருக்கின்றது. இதை பற்றியும் நாங்கள் விரிவாக பார்க்க போகின்றோம். அதைத் தொடர்ந்து கலையரங்கம். இன்றும் பார்க்க போவது கனேடிய ப்ரொடக்ஷன். இதில் நாங்கள் ஒரு டிவோஷனல் மியூசிக் ஒரு சாங் பார்க்க போகின்றோம். இதை பாடியவர் கோகுலன் சிவா. அதைத் தொடர்ந்து கனேடிய செய்திகள் வாசிப்பவர் PS சுதாகரன். அண்ட் நாணய மாற்று வீதம் அண்ட் நாளிலும் காலநிலை இவையெல்லாம் தான் எங்களுடைய நிகழ்ச்சியில் இன்று இடம்பெறப் போகின்றது. இப்போ ஸ்ட்ரைட்டாகவே நாங்கள் டாப் டியர் செக்மெண்ட்டுக்கு போக போகின்றோம். இதில் பார்க்க போகிறது ஃபெடரல் ஹெல்த் மினிஸ்டர் பேட்டி ஹைடு இன்றைக்கு பிராம்ப்டன் ஒன்டாரியோவில் நியூஸ் கான்ஃபரன்ஸில் அனௌன்ஸ் பண்ணியிருக்கின்றார். என்னவென்றால் யூத் வேக்சின்ஸ் பெற்றுக்கொள்கிற வீதம் குறைவாகவே இருக்கின்றது. இதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக 2 ப்ரோக்ராமுக்கு ஃபண்டிங் அலோகேட் பண்ண போகின்றார். இதில் முதலாவது ப்ரோக்ராம் BGC. இது த பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் கிளப் ஆஃப் கனடா. இவைகளுக்கு 500,000 ஃபண்டிங்கில் கொடுக்க போயிடும். இது என்னத்துக்காக என்று பார்த்தோம்னா இந்த கிளப்பில் இருந்து பேரண்ட்ஸ் ஃபேமிலிஸ் நிறைய ப்ரோக்ராம்ஸை பெற்றுக்கொள்ள வேணும். ஸோ இந்த ப்ரோக்ராம்ஸை பெற்றுக்கொள்கிற பேரண்ட்ஸுக்கு ப்ரமோட் பண்ணுறது வேக்சின்ஸ் அண்ட் ப்ரொமோஷன் அண்ட் எஜுகேஷனுக்காக இந்த $500,000 அலோகேட் பண்ணப்பட்டிருக்கின்றது. அதைத் தொடர்ந்து இன்னும் ஒரு ப்ரோக்ராமுக்காகவும் அலோகேட் பண்ணப்பட்டிருக்கின்றது. இது என்னவென்றால் கனடா சேஃப்டி கவுன்சிலுக்கு $220,000 கொடுத்திருக்கின்றன. இது சேம் ரீசனுக்காக தான் வேக்சின் எஜுகேஷன் ப்ரோக்ராம் ஒன்றை கிரியேட் பண்ணுவதற்கு. இதை பற்றி ஃபெடரல் ஹெல்த் மினிஸ்டர் பேட்டி ஹைடு இன்று நடந்த நியூஸ் கான்ஃபரன்ஸில் சொன்ன விடயங்களை பார்க்கலாம். And I am also incredibly grateful to Canadians because all across this country, since COVID-19 first reached our shores, I have watched Canadians step up and sacrifice for one another. And they have done so willingly. And many of us have so many stories of things that we've seen in our own communities. Councillor, I'm sure you've seen how Bramptonians have stepped up to help each other, to volunteer, to keep each other safe. In many cases to close their businesses so that we could reduce the spread.
And that is something I will carry with me to the end of my life, that profound generosity of Canadians to take care of each other despite how confusing and scary it was. And of course, our government's been there for Canadians every step of the way, whether it was through the CERB providing income supports for people who weren't able to work as a result of that sacrifice, or supports for small businesses who had to close their doors, often with an uncertainty about when they might be able to open them again. But really, it is a Team Canada effort, and everybody has been pulling together. Earlier today, I was happy to announce that another Team Canada effort, getting vaccines into this country, that we have reached a milestone of 66 million doses here in this country. And what that means is that every eligible Canadian has the vaccine to get vaccinated. We have enough, and it's a huge milestone. And you know, that also, as we announced earlier today, was a Team Canada effort, with Canada, the government of Canada leading the way, buying the vaccines, paying for them all, distributing them to the provinces and territories, providing the technical expertise, supporting local public health units to make sure they had what they needed to vaccinate. And we're going to continue to do that. We are going to get this job done together. And that's why I'm here today. I'm here with the incredible Owen Charters, who I've worked with many times on many other things, and of course the Canadian Safety Council, Gareth Jones, because in fact it is going to take everyone to get to the place where we are all confident that Canadians are protected in their communities. We know that people get information in different ways, and that many Canadians still have questions about vaccination, whether it's safe, whether or not the information they're getting is information they can trust. And we know also that information that comes from trusted sources is one of the most effective ways to help reduce that fear of vaccination and to help people feel comfortable in not only taking that step to protect themselves, but also to protect their families. Welcome back. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது Good Evening Canada. எங்களுடைய நிகழ்ச்சிக்கு ஸ்பான்சர் Golumbia Group. இப்போது நாங்கள் பார்த்துவிட்டு வந்தோம் ஃபெடரல் ஹெல்த் மினிஸ்டர் பேட்டி ஹைடு இந்த ஃபண்டிங்கை பற்றி சொன்ன விடயங்களை. இப்போ நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, இப்போ யூஸ்வலாக வந்து கான்ஃபரன்சஸ் எல்லாம் வர்ச்சுவலாக தான் நடக்கின்றது. இப்போ கோவிட் சுச்சுவேஷன் எல்லாம் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் யூஸ் பண்ணி கொண்டு வரும்போது இப்போ வந்து இன் பர்சனில் தான் நடக்கின்றது. இவள் வந்து இன்றைக்கு பிராம்டனில் போய் நேராக சந்தித்து காய்த்திருக்கின்றார். இப்போது நாங்கள் அதை தொடர்ந்து பார்க்க போவது எங்களுடைய ஃபெடரல் ஹெல்த் மினிஸ்டர் பேட்டி ஹைடுவும் இந்த வேக்சின்ஸ் ரோலோட பற்றி சில விடயங்களை பகிர்ந்திருந்தார். அதைத் தொடர்ந்து பப்ளிக் சர்வீஸ் அண்ட் ப்ரோக்யூர்மெண்ட் ஃபெடரல் மினிஸ்டர் அனிதா ஆனந்தும் இதை பற்றி எங்களுடன் பகிர்ந்திருக்கின்றார். இவர் சொன்ன சில விடயங்கள் என்னென்னா 66 மில்லியன் வேக்சின்ஸ் வந்து கனடாவுக்கு வந்திருக்கின்றது. ஸோ எங்கள்கிட்ட வந்து இனஃப் வேக்சின்ஸ் இருக்குது எலிஜிபிளான எல்லா கனேடியன்ஸையும் வேக்சின்ஸ் போடுறதுக்கு. ஸோ அதாவது 12 வயசுக்கு மேற்பட்ட எல்லோரும் வேக்சின்ஸை பெற்றுக்கொள்வதற்கு அளவான தேவையான வேக்சின்ஸ் வந்து இருக்கின்றது. அண்ட் வந்து இந்த 66 மில்லியன் வேக்சின்ஸ் வந்து செப்டம்பருக்கு தான் வாழதாக ஷிப்மெண்ட் இருந்துச்சு. ஸோ 2 months ஏர்லியாகவே இந்த மைல்ஸ்டோனை வந்து நாங்கள் ரீச் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதுவும் ஒரு ஹாப்பியான நியூஸ் தான். ஸோ இதை பற்றி எங்களுடைய ஃபெடரல் மினிஸ்டர் ஆஃப் பப்ளிக் சர்வீஸ் அண்ட் ப்ரோக்யூர்மெண்ட் அனிதா ஆனந்த் என்ன சொல்கின்றார் என்பதை பார்க்கலாம். Throughout this pandemic, we have rightly thanked our frontline healthcare workers. Through the first wave, through the second wave, through the third wave and beyond, now with vaccinations occurring across the country, we have been so grateful, and we will continue to be so grateful for the efforts that our frontline healthcare workers are making. Today, I would like to thank, with immense gratitude, another set of Canadians who have stepped up. And that's all of you here today, and Canadians in the back rooms who are making sure that we are able to get vaccines into this country, out to the provinces and territories, so that they can be administered in vaccination centers across this country. Thank you to Denis and Lisa from the FedEx team, as well as all of your teams, and Guy and the Innomar team, many of whom are here today, for your role in Canada's vaccine procurement effort. Now, to make sure that we could see Canada through to the other side of the pandemic, our government
built a diverse portfolio of vaccines by entering into contracts with 7 vaccine manufacturers last summer. The strategy was first and foremost to put the contracts in place. But following the confirmation of contractual negotiations, we had to continue to press our suppliers to provide vaccines to Canada as early as possible. And so our strategy was one of negotiation and negotiation and negotiation even after those contracts were put into place. Between December 2020 and March 31st, 2021, we were able to exceed our target of 6 million vaccines by 3.5 million doses, so that we ended the first quarter with 9.5 million vaccines in this country. Then again, in the second quarter of this year, we targeted receiving 48 to 50 million vaccines in this country, and again, we closed out June with more than 50 million vaccines in this country. முப்பதாவது ஆண்டில் கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் புகலிடம் தந்த கனேடிய மண்ணில் தலை நிமிர்ந்து வாழ வர்த்தகத்துறையில் மிளிரும் அனைவரும் ஒன்றாக இன்று இணைந்திருங்கள். கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் CTCC. எதிர்காலம் எங்கள் கையில் வாழும் மண்ணை தோள் கொடுத்து வளமாக்குவோம். நிரந்தர கட்டடத்தில் புதுப்பொலிவுடன் 30வது ஆண்டில் கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் CTCC. கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம். Welcome back. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது Good Evening Canada. Right now the time is 9:13 p.m. and Toronto weather வந்து 23 degrees Celsius ஆக இருக்கின்றது. எங்களுடைய Good Evening Canada நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் CTCC வந்து அவர்களுடைய பிஸ்னஸ் சென்டர் கிராண்ட் ஓப்பனிங் வந்து இந்த ஆகஸ்ட் 15th நடைபெற போகின்றது. இதை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். அடுத்ததாக நாங்கள் பார்க்க போவது என்னவென்றால் பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோவும் இந்த வேக்சின் ரோலோட பற்றி எங்களுடன் இன்று நடந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் ஷேர் பண்ணியிருந்தார். இந்த கான்ஃபரன்ஸ் வந்து நியூ பிரன்ஸ்விக்கில் வந்து நடைபெற்றது. இங்கே வந்து இவர் சொல்லியிருக்கின்றார் 66 மில்லியன் வேக்சின்ஸ் வந்து எங்களுக்கு வந்திருக்கின்றது. இது எல்லோருமே வேக்சின்ஸை பெற்றுக்கொள்கிற அளவுக்கு எங்கள்கிட்ட வேக்சின்ஸ் இருக்குது. அதனால் இப்போ வந்து ஒருத்தரும் எக்ஸ்கியூஸ் ஒன்றும் சொல்லல அது வேக்சின்ஸ் ஏன் பரையில்லைன்றதுக்கு. ஸோ அண்ட் நாங்கள் நினைக்கலாம் எல்லோரும் வேக்சின்ஸ் பெற்றுக்கொண்டு இருந்தால் கொஞ்சம் பேர் வேக்சின்ஸ் பராட்சிக்கு வந்து நாங்கள் ஓகே என்று நினைக்கலாம். அவர் சொல்லியிருக்கின்றார் வேக்சின்ஸ் போட்டவர்கள் மட்டும்தான் சேஃபாக இருப்பினும் போடாதவர்களுக்கு இன்னும் ஹை ரிஸ்க் இருக்கின்றது. அண்ட் வார மாதங்களில் வந்து எங்களோட கோவிட் கேசஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்கின்றது. ஏனெண்டா டெல்டா வேரியண்டால். ஸோ வேக்சின்ஸை பெற்றுக்கொள்வது இந்த முக்கியத்துவத்தையும் அண்ட் இது வந்து எஃபெக்டிவ் அண்ட் சேஃப் அண்டும் எங்களுடைய எல்லோருக்கும் வந்து இவர் கூறியிருந்தார் இன்றைய ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில். பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ கூறிய விடயங்களை பார்க்கலாம். My friends, it's great to be back here in New Brunswick. And what better place to spend some time than at the Moncton Coliseum? Because if there's any example of New Brunswickers' warmth and sense of community, it's here at the vaccine clinic today. The clinic staff and volunteers, some of whom I met a few moments ago, are doing a remarkable job. They got up to around 3,000 doses a day administered during peak moments, which is incredible. And it means so many more people can worry less and see each other more. We're seeing people continue to come in, lots of people with second doses, but still people stepping up on first doses as well. And the fact that we can continue to get people on that path to safety so we can get through this pandemic and back to full normal lives as quickly as possible is really, really important. So I really want to thank everyone and tell them to keep up the great work. Here at the Coliseum, I also chatted with some folks getting their shots. There's lots of relief at being more protected, lots of excitement, looking forward to hugging family or getting together with friends.
I was talking with a young 14-year-old who admitted that not all of his friends are getting vaccinated, so I impressed upon him to encourage them to get out and get their doses as well, because we all want to get back to normal as quickly as possible. We want to be there to protect our loved ones, and we know that getting vaccinated is the way Canada gets through this. That's why we worked around the clock to secure as many doses as possible, and on that front, today I have some really great news to share. Canada now has enough COVID-19 vaccines delivered to fully vaccinated everyone who's eligible for a shot. That works out to over 66 million doses in total that we've received in Canada. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள் நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் Life Future Realty. Welcome back. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது Good Evening Canada. Right now the time is 9:17 in Toronto, and Toronto weather வந்து 23 degrees Celsius and sponsor வந்து Golumbia Group. Prime Minister Justin Trudeau சொன்ன விடயங்களை பார்த்தோம். அவர் சொல்லியிருந்தார் சின்ன பிள்ளைகள் வந்து வேக்சின்ஸ் வந்து பெற்றுக்கொள்கிற விதம் குறைவாக இருக்கின்றது, அண்ட் அதை பற்றி பல விடயங்களை குறிப்பிட்டிருந்தார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ கனடாவில் வந்து மொத்தமாக பார்த்தோம்னா 70% ஆனாக்கள் வந்து முதலாவது டோஸை வந்து பெற்றிருக்கின்றனர். ஃபுல்லி வேக்சினேட்டாக எவ்வளோ பேர் இருக்கணும்னு பார்த்தோம்னா 55% ஆனாக்கள் இருக்கின்றார்கள். அண்ட் பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் ஃபெடரல் கவர்மெண்ட் வந்து இன்னும் வேக்சின் பாஸ்போர்ட்டை வந்து கொண்டு வரத்துக்கு ப்ராவின்சஸோடு ஒர்க் பண்ணி கொண்டிருக்கின்றனர் என்றும் சொல்லியிருந்தார் இன்டர்நேஷ்னல் ட்ராவலுக்காக. அண்ட் நீங்கள் அறிந்திருப்பீங்க August 9th வந்து US அண்ட் கனடா பார்டர் வந்து ஓப்பன் பண்ணப்படுகின்றது. அப்போ சம்டைம்ஸ் ஒரு கேள்வி வரும், இது சேஃபாண்டு. ஏன்னா இப்போ யூஎஸில் வந்து கோவிட் கேஸ் வந்து கூடிக்கொண்டு போகின்றது, அண்ட் அவையில் வந்து மாஸ்க் போடுறது அப்படி பண்ணுற விடயங்கள் எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வாழினோம். ஏன்னா டெல்டா வேரியன்ட் வந்து ட்ரான்ஸ்மிட் பண்ணுற வீதம் கூடிக்கொண்டு போவதால் அங்கே கேசஸ் கூடிக்கொண்டு போகுது. ஸோ இது சேஃபாண்டு எல்லா கனேடியன்ஸுக்கும் கொஞ்சம் பயம் இருக்கலாம், இல்லாட்டி கேள்வி இருக்கலாம். ஸோ இதற்கு சொல்லியிருக்கின்றார் ஹெல்த் அஃபிஷியல்ஸோட எல்லோரையும் டிஸ்கஸ் பண்ணித்தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கின்றார்கள். அண்ட் வந்து நாங்கள் கனடாக்குள்ளே வார ஆக்கள் எல்லோருமே வந்து ஃபுல்லி வேக்சினேட்டான ஆக்களை தான் நாங்கள் கொண்டு வரோம். ஸோ அப்படி இருக்கும்போது இது வந்து லோ ரிஸ்காக தான் இருக்கின்றது என்றும் குறிப்பிட்டிருந்தார். அதே போன்று ஒன்டாரியோ லிபரல் லீடர் ஸ்டீவன் டல்டுகா வந்து சில விடயங்களை வந்து எங்களுடைய ஒன்டாரியோ ப்ரீமியர் டக்ஃபோர்ட்டை வந்து அர்ஜ் பண்ணி கொண்டிருக்கின்றார். அதாவது என்னென்னா, ஒன்டாரியோக்கு வந்து நீங்கள் ஒரு பாஸ்போர்ட் சிஸ்டத்தை கொண்டு வாங்க, வேக்சின்ஸ் போட்டவர்களுக்கும் போடாதவர்களுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் எல்லோரும் வந்து வேக்சின்ஸை பெற்றுக்கொள்ளணும்னு ஒரு மேண்டட்டரி ஆக்குங்க என்றும் அர்ஜ் பண்ணி கொண்டு வரார். ஆனால் அதுக்கு வந்து எங்களுடைய ப்ரீமியர் டக்ஃபோர்ட் வந்து கொஞ்சம் ஒரு ரிலக்டண்டாகவே இருக்கின்றார். இன்னும் சொல்லவில்லை என்ன அவர் சொல்லியிருக்கின்றார், எங்களோட சொசைட்டியை வந்து ரெண்டாக பிரிக்கிறதுல தனக்கு விருப்பம் இல்லை. அண்ட் வந்து இந்த பாஸ்போர்ட் சிஸ்டம் எல்லாம் கொண்டு வரது வந்து மெயின்லி ஃபெடரல் கவர்மெண்ட் டியூட்டி தான் என்று சொல்லியிருக்கின்றார். இதோடு இப்போ நாங்கள் பார்க்க போகிறது வேக்சின்ஸை பற்றி காய்ச்சி கொண்டு போகும்போது எல்லோருக்குமே கேள்வி வரும், பாடசாலைகள் திறக்க போகின்றது, இன்னும் 6 வீக்ஸில் திறக்க போகின்றது, சம்மர் பிரேக் வந்து முடிய போகின்றது. ஸோ எப்படி பிள்ளைகள் வந்து பாடசாலைகள் இருக்க போகின்றது, எல்லாம் நார்மலாக ஆக்டிவிட்டீஸ் வந்து திருப்பி ரிட்டர்ன் பண்ணுமா என்றெல்லாம் கேள்வி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து முடிவுகள் அதுக்கு வந்து என்ன மாதிரி இருக்கும் என்று இன்னும் சொல்ல முடியாது. செப்டம்பர் வந்து எப்படி கேசஸ் இருக்கின்றது என்றதை வச்சு தான் வந்து சொல்ல முடியும், எப்படி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் என்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் லிஃப்ட் ஆகும்ண்டு. ஆனால் இப்போ நாங்கள் பார்த்தோம்னா இன்றைக்கு டேட்டா சொல்லுது, ஒன்டாரியோவில் வந்து 300,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அன்வேக்சினேட்டட். ஸோ 12 வயசுக்கு மேற்பட்டவர்கள் வந்து அன்வேக்சினேட்டாக இருக்கணும். ஸோ இப்படி நிறைய பேர் இருக்கும்போது கொஞ்சம் கேள்வி வரும், இது சேஃபாக பிள்ளைகள் வந்து திருப்பி போகிறதுக்கு, அண்ட் வந்து என்ன வேக்சினேஷன் ரேட் வந்து சேஃப் பிள்ளைகள் வந்து பாடசாலைக்கு போகிறதுக்குன்று.
இதற்கு ஒன்டாரியோ சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸர் டாக்டர் கரன் மோர் வந்து சொன்ன விடயம் தான் எவ்வளவு ஹை வேக்சினேஷன் நாங்கள் எங்களோட பிள்ளைகள் வந்து பெற்றுக்கொள்கிறோமோ அவ்வளவு சேஃப். அது மட்டும் இல்லாமல் அப்படி பெற்றுக்கொண்டா தான் நாங்கள் வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், ஸ்போர்ட்ஸ் கிளப்ஸ் அப்படி போன்ற விடயங்களையும் மீண்டும் எங்களுடைய பிள்ளைகளுக்கு கொண்டு வரலாம் என்றும் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் வந்து ஒன்டாரியோ கவர்மெண்ட் வந்து இன்னும் ஒரு அவுட்லைன் மாதிரி ஒன்றும் எங்களுக்கு தர இல்லை. இப்போ வந்து சும்மா ரீஓப்பனிங்கை பற்றி பார்த்தோம்னா ஸ்டெப் 1ல் வந்து இவ்வளோ % ஆனாக்கள் வந்து வேக்சின்ஸை பெற்றுக்கணும், ஸ்டெப் 2ல் ஸ்டெப் 3லேருந்து ஒரு அவுட்லைன் மாதிரி இருந்துச்சு. ஆனால் எங்களோட பிள்ளைகள் வந்து பாடசாலைகளுக்கு போகிறதுக்கு ஒரு அவுட்லைன் இல்லை. இந்த அளவு பெற்றால் தான் பாடசாலைகள் திறக்கப்படும், இப்படி இந்த அளவு பெற்றால் தான் இந்த ஆக்டிவிட்டீஸ் வந்து திருப்பி பிள்ளைகள் வந்து என்கேஜ் பண்ணலாம் என்று ஒரு இது இல்லை என்று இன்னும் எங்களுடைய ஒன்டாரியோ கவர்மெண்ட் வந்து இன்னும் அதை வந்து எங்களுக்கு தரவில்லை. இதற்கு வந்து NDP கிரிட்டிக்ஸ் வந்து சொல்லியிருக்கின்றார், வேக்சினேஷன் வந்து ஒன்டாரியோவில் பார்த்தோம்னா இன்னும் லோவாக தான் இருக்கின்றது. இதற்கு வந்து எங்களுடைய ஒன்டாரியோ கவர்மெண்ட் வந்து நிறைய செய்யலாம், ஆனால் வந்து அவையில் அப்படி நிறைய விடயங்களை செய்யவில்லை என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அண்ட் முதல் பார்த்தோம்னா முதலாவது வேக்சின்ஸ் பெற்ற பிறகு ஒரு நிறைய கேப் விட்டு தான் ரெண்டாவது வேக்சின்ஸை பெறலாம். ஆனால் வந்து அந்த கேப்பை வந்து ஷோர்ட் பண்ண வேணும் 28 டேஸாக. அது ஏனெண்டா செகண்ட் டோசஸை வந்து பெற வீதத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, அப்போ தான் பிள்ளைகள் வந்து பாடசாலைகளுக்கு போகும்போது கொஞ்சம் சேஃபாக போகலாம் என்றதுக்காகத்தான் சேஞ்ச் பண்ணுவேன். அண்ட் இந்த பாலிசி சேஞ்ச் வந்து ட்ரமேட்டிக் இம்பேக்ட் வந்து எங்களோட ஹெல்த் சிஸ்டத்தில் வந்து காட்டியிருக்கின்றது. ஆனால் இப்போ வந்து வேக்சின்ஸ் சின்ன பிள்ளைகள் பெற்றுக்கொண்ட வீதம் வந்து குறைந்து கொண்டே போகின்றது. அண்ட் பாடசாலைகள் வந்து 6 வீக்ஸ் தான் இருக்கின்றது. இப்போ நாங்கள் எவ்வளோ வீதம் வந்து எங்களுடைய 12 வயசுக்கு மேற்பட்டவர்கள் வந்து பெற்றிருக்கின்றார்கள் வந்து பார்த்தோம்னா ஒன்டாரியோவில் 65% ஆனாக்கள் 12 to 17 ஏஜ் குரூப்பில் வந்து முதலாவது தடுப்பூசியை பெற்றிருக்கின்றார்கள். இரண்டாவது தடுப்பூசியை பெற்றவர்கள சதவீதம் வந்து 42% இருக்கின்றது. ஸோ இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கின்றது இவையில் வந்து பெற்றுக்கொள்றதுக்கு. பாப்அப் கிளினிக்ஸ், வேக்சின் கிளினிக்ஸ் என்று நிறைய இருக்கின்றது. அண்ட் வேக்சின்ஸும் இருக்கின்றது. இப்போ 66 மில்லியன் வேக்சின்ஸ் வந்து வந்திருக்கின்றது. ஸோ வேக்சின்ஸை பெற்றுக்கொள்வது மிகவும் முக்கியம், பாடசாலைகள் வந்து திருப்பி போகிறதுக்கு. அண்ட் இன்றைக்கு சொல்லியிருக்கிற ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் நீங்கள் வந்து வேக்சின்ஸை பெற்றுக்கொள்ளாட்டிக்கு வேக்சின்ஸ் பெற்றுக்கொண்ட ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பெற்றுக்கொள்ளாத ஸ்டூடெண்ட்ஸுக்கும் டிஃப்ரெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக ஹேண்டில் பண்ண போவதாக சொல்லியிருக்கணும். ஆனால் எப்படி அதை பற்றி டீட்டெயில்ஸ் வரையில் ஃபியூச்சரில் வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அண்ட் நாங்கள் வந்து எங்களோட பிள்ளைகள் திருப்பி பாடசாலைக்கு போகும்போது ஃபுல்லி இம்யூனைஸாக இருக்கணும்னா ரெண்டாவது டோஸை வந்து ஆகஸ்ட் 22க்கு முதல் பெற்றுக்கொள்வது நல்லது. ஏனெண்டா அந்த வேக்சின் வந்து கிக் ஆஃப் பண்ண வந்து ஒரு 2 வீக்ஸ் வந்து டைம் பீரியட் எடுக்கும். அண்ட் இது வந்து ஒன்டாரியோவில் மட்டும் ப்ராப்ளமாக இல்லை, குபெக்லேயும் ப்ராப்ளமாக இருக்குது. என்னென்னு பார்த்தோம்னா இப்போ குபெக்கில் இருக்கிற ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் அன்வேக்சினேட்டட். டேட்டா வந்து சொல்லுது, டேட்டா ஃப்ரம் பப்ளிக் ஹெல்த் சொல்லுது 30,000 ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மொன்ட்ரியலில் ஸ்பெசிஃபிக்காக வந்து வேக்சின்ஸை பெற்றுக்கொள்ளவில்லை. மொன்ட்ரியலில் வந்து மொன்ட்ரியலில் இருக்க ஒவ்வொரு பாடசாலையும் ஒரு இது பண்ணியிருக்கணும் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பெற்றுக்கொள்ளலேண்டு. இப்போ மொத்தமாக பார்க்கும்போது பார்த்தோம்னா 25% குறைவானவர்கள் தான் ஃபுல்லி இம்யூனைஸ்டாக இருக்கின்றார்கள். அண்ட் பப்ளிக் ஹெல்த் அஃபீஷியல்ஸ் வந்து இதை வந்து வேக்சின்ஸ் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக சில விடயங்களை கொண்டிருக்கின்றார்கள். அதில் ஒன்று என்னென்னா வந்து வேக்சின்ஸ் பெறாதவர்கள்ட்ட வந்து ஃபோன் பண்ணி வேக்சின்ஸ் ஏன் இம்பார்ட்டன்ட் அவர்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்குறது. ஸோ அவையில் வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவ் சாய்ஸை வந்து மேக் பண்ணலாம் என்று. அண்ட் இப்படி செய்வதால் வந்து வேக்சின்ஸ் பெறாதவர்கள் வந்து பெற்றுக்கொள்வதற்கு சான்சஸ் கூட என்றும் கருதப்படுகின்றது. இப்போ நாங்கள் இதில் வந்து மொத்தமாக இப்போ 2000 ஸ்டூடெண்ட்ஸோட வந்து காய்த்திருக்கின்றன. இதில் வந்து காய்த்த ஸ்டூடெண்ட்ஸோடையும் இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸில் வந்து 30% ஆனாக்கள் வந்து சொல்லியிருக்கணும் நாங்கள் வந்து வேக்சின்ஸை சரி பெற்றுக்கொள்கிறோம் என்று. அதில் வந்து 15% ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்கணும் நோ எங்களுக்கு வந்து இந்த வேக்சின்ஸ் போட்டுக்கொள்ள விருப்பம் இல்லை என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஸோ மொன்ட்ரியலில் வந்து இப்போ நாங்கள் எவ்வளோ சதவீதமான ஆட்கள் வேக்சின்ஸை பெற்றிருக்கணும்னு பார்த்தோம்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்லி 19% ஆன ஆட்கள் தான் வந்து 12லேருந்து 17 வயசுக்கு உட்பட்டவர்கள் வந்து வேக்சின்ஸை பெற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். ஸோ இந்த சதவீதம் வந்து லோ என்று தான் சொல்ல வேண்டும். அண்ட் ஃபுல்லி வேக்சினேட்டட் ப்ராவின்ஸ் வைடாக பார்த்தோம்னா 26% ஆன ஆட்கள் ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 26% ஆன ஆட்கள் ஃபுல்லி வேக்சினேட்டட்.
குபெக் கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லணுமாண்டா நாங்கள் வந்து ஸ்கூல்ஸை வந்து ரீஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து எங்களுக்கு அட்லீஸ்ட் 75% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபுல்லி வேக்சினேட்டாக இருந்தால் தான் சேஃபாக ஓப்பன் பண்ணலாம் என்றும் கூறுகின்றார்கள். அடுத்ததான் நாங்கள் வேக்சின்ஸ் பாடசாலைகள் திருப்பி ரீஓப்பன் பண்ணுறது பற்றிய விடயங்களை பார்த்தோம். இப்போது நாங்கள் பார்க்க போகிறது என்னென்னா எங்களுடைய டெப்யூட்டி பிரைம் மினிஸ்டர் அண்ட் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் கிறிஸ்டியா ஃப்ரீலாண்ட் வந்து பிரிட்டிஷ் கொலம்பியாவில் போய் இந்த வைல்ட் ஃபயர் சிச்சுவேஷனை பற்றி சில விடயங்களை பகிர்ந்திருக்கின்றார். அதை பற்றி பார்ப்போம். I'd like to take a minute to address the emergency that British Columbians and Canadians are facing. There are currently around 250 wildfires burning in this beautiful province. Many communities are under evacuation order, and the smoke from these fires has blanketed much of Western Canada. I know the air quality has been bad and that many people have faced health challenges as a result. I'll be meeting with firefighters and their families later this afternoon to hear from them firsthand. I think we all know that they are real heroes. The Canadian Armed Forces have sent air assets and personnel to help respond to this emergency, including airlifting first responders and equipment. And we have committed, alongside our colleagues from the province of British Columbia, to matching every dollar donated to the Red Cross BC Wildfire Appeal Fund between July 3rd and August 2nd. So what that means is that every dollar a Canadian donates becomes $3. This money will support a range of emergency services and ensure the Red Cross is able to support Canadians who have had to flee from their homes. உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. Welcome back. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது Good Evening Canada. Currently, the time, Toronto time வந்து 9:28 p.m. Toronto weather 23 degrees Celsius and எங்களுடைய நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் Golumbia Group. இப்போ நாங்கள் பார்த்துட்டு வந்தது எங்களுடைய டெப்யூட்டி பிரைம் மினிஸ்டர் அண்ட் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் கிறிஸ்டியா ஃப்ரீலாண்ட் வந்து சொன்ன விடயங்களைத்தான். நாங்கள் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் பார்த்தோம்னா கொஞ்சம் அன்ஃபார்ச்சுனேட் சுச்சுவேஷன்ஸாகவே அங்கே நடந்து கொண்டிருக்கின்றது. வைல்ட் ஃபயர்ஸ் 200க்கு மேலாக போன கிழமை இருந்துச்சு. அண்ட் அதால் வந்து ஏர் பொல்யூஷன் வந்து கூடியிருந்தது. பிரிட்டிஷ் கொலம்பியாவில் மட்டும் இல்லாமல் டொரண்டோ அண்ட் மற்ற இடங்களுக்கும் வந்து வார்னிங் கொடுத்திருந்தவனும் ஏர் பொல்யூஷன் அண்டு. அது மட்டும் இல்லாமல் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் வந்து இவாக்குவேஷன் ஆர்டர்ஸ் வந்து நடந்து கொண்டே இருக்கின்றது வைல்ட் ஃபயர் ரீசனுக்காக. அது மட்டும் இல்லாமல் இன்ட்ரெஸ்டிங்காக இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கும் போது இன்ட்ரெஸ்டிங்காக அன்றைக்கு ஒரு நியூஸ் செய்தி வந்து இருக்கின்றது. என்னவென்றால் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் வந்து கேசஸ் வந்து கூடிக்கொண்டு போகின்றது. ஜூலை 11th வந்து 161 கேசஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருந்தது. அதுக்கு பிறகு வந்து கேஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணப்பட்ட கேஸ் எல்லாம் இதை விட குறைவாகத்தான். ஆனால் இன்றைக்கு டியூஸ்டே ரெக்கார்ட் பண்ணப்பட்ட கேசஸ் வந்து ஜூன் 11th பிறகு கூட கேசஸ் ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு எவ்வளோ ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்குன்னு பார்த்தோம்னா 150 கேசஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கின்றது. பட் இது என்னத்துக்காக எங்களுக்கு இன்னும் தெரியல. ஸ்டில் இதை பற்றி ஆராய்ந்து கொண்டிருக்கின்றார்கள். சடன் இன்க்ரீஸ் என்று பிரிட்டிஷ் கொலம்பியாவில் வந்து கோவிட் கேசஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணப்படுவதற்கான காரணங்களை பற்றி தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். இப்போது நாங்கள் பார்க்க போவது வெதர் தான். நாளைக்கு டொரண்டோவிலையும் மற்ற இடங்களிலும் வெதர் எப்படி இருக்கின்றது என்பதை பார்க்கலாம். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டியின் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஜூலை மாதம் 28 புதன்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 25 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 18 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரியொளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 25 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 14 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரியொளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். மான்ட்ரியாலில் அதிகூடிய வெப்பநிலை 24 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 15 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி பிரகாசமாக இருக்கும்.
கால்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 26 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 16 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 25 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 5 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி பிரகாசமாக இருக்கும். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஜூலை மாதம் 28ஆம் தேதி புதன்கிழமை நிலவும் காலநிலை. வெல்கம் பேக். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது குட் ஈவினிங் கனடா. வெதர் எப்படி இருக்க போகின்றது என்பதை பார்த்தோம். அடுத்ததாக பார்க்க போவது கரன்சி தான். அதற்கு முன்னுக்கு ஒரு செய்தி என்னவென்றால், நீங்கள் அறிந்திருக்கலாம், ஆகஸ்ட் 9th வந்து யூஎஸ் அண்ட் கனடா பார்டர் வந்து ரீஓப்பன் பண்ணப்பட போகின்றது. ஆனால் இதில் வந்து ஒரு டிலே வரப்போகின்றது. ஏனென்றால் கனடியன் பார்டர் சர்வீஸ் ஏஜென்சி ஒர்க்கர்ஸ் வந்து ஸ்ட்ரைக்குக்கு எஸ் என்று ஓட் பண்ணியிருக்கின்றார்கள். போன கிழமை தான் இந்த ஓட்டிங் வந்து நடந்தது. இன்றைக்கு வந்து அந்த ரிசல்ட் வந்திருக்கின்றது. இவர்கள் வந்து ஸ்ட்ரைக்கை வந்து ஸ்டார்ட் பண்ண போகின்றோம். அது வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ண போயிடும்னா ஆகஸ்ட் 3rd ஸ்டார்ட் பண்ணுவதாக கூறியிருந்தார்கள். இது வந்து அவர்கள் விரும்பி செய்யலை. நிறைய வந்து நெகோஷியேட் பண்ணியிருக்கின்றனும். கடைசி கட்டமாக ஒரு ஆப்ஷன்ஸ் இல்லாமல் தான் இந்த ஸ்ட்ரைக்குக்கு வந்து அவைகள் செய்வதாக கூறியிருந்தார்கள். ஏனென்று பார்த்தோம்னா, இந்த கனடியன் பார்டர் சர்வீஸ் ஏஜென்சி ஒர்க்கர்ஸ் வந்து 3 வருட காலமாக கான்ட்ராக்ட் இல்லாமல் வேலை செஞ்சு கொண்டிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய பே வந்து மற்ற என்ஃபோர்ஸ்மெண்ட் ஒர்க்கர்ஸோட கம்பேர் பண்ணும்போது குறைவாக இருக்கின்றது என்றும் கூறியிருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் அவருடைய ஒர்க் பிளேஸ் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி இல்லை ஒரு டாக்ஸிக் ஒர்க் பிளேஸாக வந்து இருக்கின்றது. ஸோ இவைகளெல்லாம் மாற வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவு 3 வருட காலமாக நெகோஷியேட் பண்ணி கொண்டிருந்தவனும் இப்போ வந்து வேறு வழி இல்லாமல் ஸ்ட்ரைக்குக்கு ஓட் பண்ணி ஸ்ட்ரைக் வந்து ஸ்டார்ட் பண்ண போகின்றது. ஆகஸ்ட் 3rd மட்டத்தில் வந்து ஸ்டார்ட் பண்ணும் என்று கருதப்படுகின்றது. ஸோ இதனால் வந்து நிறைய டிலேஸ் ஏற்படும். இதில் வந்து என்னத்தில் டிலேஸ் ஏற்படும் பார்த்தோம்னா, ஷிப்மெண்ட் வந்து கனடாக்கு வாழுது, சர்வீசஸ் அண்ட் குட்ஸ் வந்து கனடாக்கு வாழுது, அதெல்லாம் டிலே பண்ணப்படும். அது மட்டும் இல்லாமல் ஆக்கள் கனடாக்கு வாழ இதுவும் டிலே ஆகும். ஏன்னு பார்த்தோம்னா, டிராஃபிக் அட் போர்டர்ஸ் வந்து ஸ்லோவாக போகின்றது. ஏன்னா ஒர்க்கர்ஸ் வந்து ஸ்ட்ரைக்கில் இருக்கிறதால. இப்போது நாங்கள் கரன்சி தான் பார்க்க போகின்றோம். கரன்சி பார்த்தோம்னா, ஸ்ரீலங்காவில் வந்து 182.50 ஸ்ரீலங்கன் ருப்பீஸாக இருக்கின்றது. இந்தியாவில் 59.50 இந்தியா ருப்பீஸாக இருக்கின்றது. மற்ற நாடுகளிலும் எப்படி இருக்கின்றது நாணய மாற்று வீதம் என்று பார்க்கலாம். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் ஜூலை மாதம் 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இலங்கை 182.50 இலங்கை ரூபா, இந்தியா 59.50 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.79 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.67 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.73 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.57 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.08 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.08 சிங்கப்பூர் டாலர். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் ஜூலை மாதம் 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா. வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. வெல்கம் பேக். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது குட் ஈவினிங் கனடா. இப்போது கரன்சி பார்த்துவிட்டு வந்திருக்கிறோம். இப்போ நாங்கள் வந்து பார்க்க போது வந்து ஒலிம்பிக்ஸ் பற்றி தான். உங்களுக்கு தெரியும், ஒலிம்பிக்ஸ் வந்து போன வருடம் நடக்க வேண்டியது கோவிட் சுச்சுவேஷனால் டிலே பண்ணி இப்போ வந்து சம்மர் ஒலிம்பிக்ஸ் டோக்கியோவில் 2021 நடைபெறுகின்றது. இதில் வந்து நிறைய கெனியன் அத்லீட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொண்டிருக்கணும். இப்போ ஒரு குட் நியூஸ், வெயிட் லிஃப்டிங்கில் இன்ட்ரெஸ்டாக இருந்தால் இது ஒரு குட் நியூஸ். இது என்னென்னா, முதன்முறையாக வெயிட் லிஃப்டர் மாண்டேஜ் செரான் வந்து வின் பண்ணியிருக்கின்றார் கோல்டு மெடல். இது வந்து கனடாண்ட 2வது கோல்டு மெடல் வெயிட் லிஃப்டிங்கில் வின் பண்ணியிருக்கின்றார். உமன்ஸ் 64 kg காம்படிஷன் இது. ஸோ இவள் வந்து லிஃப்ட் பண்ண இதை பார்த்தோம்னா 131 kg வந்து லிஃப்ட் பண்ணியிருக்கின்றா. மற்ற நாடுகளோட கம்பேர் பண்ணும்போது இவள் லிஃப்ட் பண்ணது வந்து கூட. ஸோ கோல்டு மெடலை வின் பண்ணி கெனியன்ஸை ப்ரௌடாக ஃபீல் பண்ண வச்சுருக்கின்றா. நாங்கள் வந்து இது செகண்ட் கோல்டு மெடல். ஸோ முதலாவது கோல்டு மெடல் யாரை வின் பண்ணேன்னு பார்த்தோம்னா
இவாண்ட பேர் மேகி மேக் நியல். இவா வந்து என்னத்தில் வின் பண்ணியிருக்கின்றான்டா உமன்ஸ் 100 மீட்டர் பட்டர்ஃப்ளை ஸ்விம்மிங்கில் தான். ஸோ இவா தான் ஃபர்ஸ்ட் கோல்ட் மெடல் வின் பண்ணிடுவா. ஸோ இது மட்டும் இல்லாமல் பிரான்ஸ் மற்றும் மெடலும் வின் பண்ணி கொண்டிருக்கின்றோம். மொத்தமாக ஐ திங்க் ஆல்மோஸ்ட் 8 கூடவாகவும் இப்போதைக்கு இருக்கும். ஸோ எங்களுடைய கனேடிய ஆத்லீட்ஸுக்கு வந்து பெஸ்ட் ஆஃப் லக்கை சொல்லிக்கொண்டு அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிறது நிறைய செய்திகள் பார்த்துட்டோம். இப்போ நாங்கள் ஒரு பிரேக்காக கலையரங்கத்துக்கு போக போகிறோம். இதில் வந்து பார்க்க போகிறது ஒரு கேரிய ப்ரொடக்ஷன் தான், ஒரு டிவோஷனல் மியூசிக். இதை பாடியவர் கோகுலன் சிவா. இதை இப்போது பார்க்கலாம். சக்தி சரஸ்வதியே சரணம் அம்மா உன் தாழ் பணிந்தே. சர்வம் எல்லாம் சக்தி சரஸ்வதியே சரணம் அம்மா உன் தாழ் பணிந்தே. உள்ளம் எல்லாம் உன் அழகுருவே காலம் எல்லாம் எனக்கு நீ கதியே. உள்ளம் எல்லாம் உன் அழகுருவே காலம் எல்லாம் எனக்கு நீ கதியே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். கற்றோரும் மற்றோரும் கனிந்துருகும் கலைவாணியே அம்மா சரஸ்வதியே. கற்றோரும் மற்றோரும் கனிந்துருகும் கலைவாணியே அம்மா சரஸ்வதியே. சர்வம் எல்லாம் சக்தி சரஸ்வதியே சரணம் அம்மா உன் தாழ் பணிந்தே. சர்வம் எல்லாம் சக்தி சரஸ்வதியே சரணம் அம்மா உந்தன் தாழ் பணிந்தே. We changed lives for the better, especially when you need it most.
change lives by providing simple solutions. We believe in positive changes, peace of mind, and financial security. Life is for living, no matter what happens. Life 100. Protect what matters the most to you, your family, and your business. வெல்கம் பேக். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது குட் ஈவினிங் கேனடா. ரைட் நவ் டாரண்டோவில் டைம் வந்து 9:41 PM அண்ட் டாரண்டோ வெதர் 23 degrees Celsius. எங்களுடைய நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் கொலம்பியா குரூப்ஸ். ஒரு டிவோஷனல் மியூசிக்கை வந்து பார்த்துட்டு வந்தோம். இதை பாடியவர் கோகுலன் சிவா. இவர் இந்த பல பாடல்களை நீங்கள் பார்க்க விரும்பினால் கனக் கோகுலம் என்று யூடியூப்பில் சர்ச் பண்ணினால் நீங்கள் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் மியூசிக் டைரக்டர் என்ற பாடல்களையும் மியூசிக்கையும் நீங்கள் பார்க்க விரும்பினால் சூப்பர் சன்ஸ் மியூசிக்னு யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா இவர் இந்த பாடல்களையும் பார்த்து மகிழலாம். இப்போது நாங்கள் பார்க்க போவது திருப்பி செய்திக்கு தான் போக போகிறோம். ஸோ என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா வேக்சினேஷனை பற்றி தான். ஸோ குபெக்கில் வந்து வேக்சின் பெற்றுக்கொள்கிறார்கள் இந்த விதத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கூட்டுறதுக்காக ஒரு நியூ இது வந்து கொண்டு வந்திருக்கணும். அது என்னென்னு பார்த்தோம்னா லாரி சிஸ்டம் மாதிரி ஒன்று செய்யணும். ஸோ இது வந்து சண்டே தான் ஸ்டார்ட் பண்ண வேணும். அண்ட் அதுக்குள்ளேயே வந்து 500,000 குபெக்கில் இருக்கிறவர்கள் வந்து இதுக்கு பதிஞ்சிருக்கின்றார்கள். இதோட கோல் என்னென்னா குபெக்கில் இருக்கிறவர்களை வந்து அட்லீஸ்ட் 75% ஆன ஆக்களை வந்து 12 வயசுக்கு மேற்பட்டவர்கள் வந்து வேக்சின்ஸை பெற்றுக்கொள்ள வைக்கிறது தான். ஸோ இந்த லாரி மூலம் வந்து நாங்கள் என்ன எல்லாம் ஆக்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்றால் ஸ்டூடெண்ட்ஸாக இல்லாட்டிக்கு யங் பீப்புளாக இருந்தால் $10,000 கிட்ட ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் லாரியில் சூஸ் பண்ணப்பட்டா. அண்ட் மெட்ராக்களுக்கு வந்து 150,000க்கு வேர்த்தான ப்ரைஸஸ் இருக்கின்றது. ஸோ வேக்சின்ஸ் வந்து அங்கே இதனால் வந்து வேக்சின்ஸ் பெற வீதம் வந்து அங்கே கூடிக்கொண்டு தான் போகின்றது. என்ன சொல்லப்பட்டதுன்னா ஆன்லைனில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுற வீதம் வந்து 20% வந்து கூடியிருக்கின்றது. அதனால் வந்து நிறைய பேர் வந்து இதை ஆக்சஸ் பண்ணதால் இந்த சிஸ்டமே வந்து கொஞ்சம் க்ராஷ் பண்ணியிருக்கின்றது. அண்ட் எல்லோருமே வேக்சின்ஸுக்காக புக் பண்ண முடியவில்லை என்றும் சொல்லியிருந்தார்கள். அது வந்து இதுக்கு வந்து நீங்கள் குவாலிஃபை பண்ணுறதுக்கு 2 வேக்சின்ஸுக்கும் புக் பண்ணணும் இல்லை. முதலாவது வேக்சின்ஸை பெற்றாலும் நீங்கள் குவாலிஃபை பண்ணுவீங்க இந்த லாரிக்கு. அண்ட் செகண்ட் வேக்சின்ஸை பெற்றாலும் குவாலிஃபை பண்ணலாம். அண்ட் இப்போ வந்து குபெக்கில் வந்து எவ்வளோ சதவீதமான ஆக்கள் வந்து வேக்சின்ஸை பெற்றிருக்கின்றார்கள் என்று பார்த்தோம்னா ஒரு டோஸை பெற்றிருக்கிறவர்கள் வந்து 83% ஆன ஆக்கள் பெற்றிருக்கின்றார்கள். ஃபுல்லி வேக்சினேட்டட் எவ்வளோ பேர் என்று பார்த்தோம்னா 60% ஆன ஆக்கள் வந்து ஃபுல்லி வேக்சினேட்டட். இதே மாதிரி சிஸ்டத்தை வந்து குபெக்கில் மட்டுமில்லை மைட்டோபா ஆல்பர்டா போன்ற ப்ராவின்சஸ்களையும் கொண்டு செய்திருக்கின்றார்கள். இது வந்து வேக்சின்ஸ் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உதவுகின்றது. இப்போது நாங்கள் பார்க்க போவது கனேடிய செய்திகள். இதை வாசிப்பவர் PS சுதாகரன். நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள் தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா IPTV, Facebook, YouTube, WhatsApp போன்ற சமூக வலைத்தளங்களோடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள் தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா. வணக்கம். இன்று ஜூலை மாதம் 27 செவ்வாய்க்கிழமை. கொலம்பியா குரூப் ஆதரவில் குட் ஈவினிங் கனடா.com, தேசியம்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். கனடாவில் இப்போது தகுதியான அனைத்து குடிமக்களுக்கும் முழுமையாக தடுப்பூசி போடுவதற்கு போதுமான கோவிட் தடுப்பூசிகள் உள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார்.
கனடாவில் தற்போது 12 வயதுக்கு மேற்பட்ட ஒவ்வொரு தகுதியுள்ள நபருக்கும் முழுமையாக தடுப்பூசி போட போதுமான அளவு தடுப்பூசிகள் உள்ளதாக பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ இன்று கூறினார். இன்றைய நிலவரப்படி 66 மில்லியனுக்கும் அதிகமான தடுப்பூசிகளை கனடா பெற்றுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார். கொள்முதல் அமைச்சர் அனிதா ஆனந்த் பிரதமரின் இந்த அறிவிப்பை எதிரொலித்தார். இந்த வார இறுதிக்குள் கனடாவுக்கு 68 மில்லியன் தடுப்பூசிகள் கிடைக்கும் என்று அவர் உறுதிப்படுத்தினார். இன்று காலை நிலவரப்படி தகுதியானவர்களில் 80% ஒரு தடுப்பூசியை கனடாவில் பெற்றுள்ளார்கள். அதே நேரத்தில் தகுதியுள்ள கனேடியர்களில் 63%க்கும் அதிகமானோர் முழுமையாக தடுப்பூசி பெற்றுள்ளார்கள். தகுதியான 33 மில்லியனுக்கும் அதிகமான கனேடியர்களில் 26 மில்லியனுக்கும் அதிகமானோர் இதுவரை தடுப்பூசியை பெற்றுள்ளார்கள். கனேடியர்களுக்கு தடுப்பூசி கடவுச்சீட்டு எளிய முறையில் அமையும் என பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ கூறியிருக்கின்றார். ஆனாலும் கனேடியர்கள் எப்போது வெளிநாட்டு பயணங்களுக்கான கோவிட் தடுப்பூசி நிலையின் முறையான ஆதாரமான கடவுச்சீட்டுகளை எதிர்பார்க்கலாம் என்ற கேள்விக்கு பதிலளிப்பதை பிரதமர் தவிர்த்துள்ளார். சர்வதேச பயணத்துக்கான ஆவண கட்டமைப்புக்கு ஒட்டோவா பொறுப்பேற்கும் என கூறிய ட்ரூடோ உள்நாட்டில் உள்ள திட்டத்தை கொண்டு வருவது மாகாணங்களின் பொறுப்பாகும் எனவும் தெரிவித்தார். ஏனைய நாடுகள் தடுப்பூசி கடவுச்சீட்டுகளை விரைவாக உருவாக்கி வரும் நிலையில் கனடாவுக்கான முறையான ஆவணம் ஒன்றை உருவாக்க அரசாங்கம் பெருகிய அழுத்தத்தை எதிர்கொள்கிறது. இந்த ஆண்டு இறுதிக்குள் இதுபோன்ற ஒரு ஆவணம் உருவாக்கப்படுமா என்ற கேள்விக்கு பதிலளிப்பதற்கு பிரதமர் ட்ரூடோ மறுத்துவிட்டார். கனேடிய எல்லை தொழிலாளர்கள் ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி முதல் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவதற்கு ஆதரவாக வாக்களித்துள்ளார்கள். சுமார் 9000 கனேடிய எல்லை சேவை முகமை தொழிலாளர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் தொழிற்சங்கம் அதன் உறுப்பினர்கள் வேலை நிறுத்தத்திற்கு ஆதரவாக வாக்களித்துள்ளதாக கூறுகிறது. கனடாவின் பொது சேவை கூட்டணி மற்றும் அதன் சுங்க மற்றும் குடிவரவு ஒன்றியம் அதன் உறுப்பினர்கள் ஆகஸ்ட் 6ஆம் தேதி முதல் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடலாம் என கூறுகிறது. இதனால் மத்திய அரசின் மீண்டும் எல்லைகளை திறக்கும் திட்டங்கள் பாதிக்கப்படலாம் என அச்சம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனேடியர்களும் அமெரிக்காவின் எல்லையில் இடையூறுகளை எதிர்கொள்ளக்கூடிய நிலையும் தோன்றியிருக்கிறது. முழுமையாக தடுப்பூசி பெற்ற அமெரிக்கர்கள் 2 வாரங்களுக்கு தனிமைப்படுத்தப்படாமல் கனடாவுக்கு நுழைவதற்கு ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி முதல் அனுமதிக்கப்படுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தடுப்பூசி பெற்ற நிலையில் அடிப்படையில் சர்வதேச பயணிகளை பிரிக்க கடந்த வாரம் எடுத்த முடிவை டொரண்டோ பியர்சன் விமான நிலையம் மாற்றியுள்ளது. சுங்கசாவடிகளுக்கு செல்வதற்கு முன்னர் வருகையாளர்களை தடுப்பூசி பெற்றவர்கள் மற்றும் தடுப்பூசி பெறாதவர்கள் என்ற வரிசைகளாக பிரிக்க பியர்சன் விமான நிலையம் முதலில் முடிவெடுத்திருந்தது. தடுப்பூசி போடப்பட்ட மற்றும் தடுப்பூசி போடாத அல்லது பகுதியாக தடுப்பூசி போடப்பட்ட பயணிகளுக்கு வெவ்வேறு நுழைவுத் தேவைகள் இருந்தால் எல்லை அனுமதியை சீராக்க உதவும் வகையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக விமான நிலையம் தெரிவித்தது. அந்த முடிவு இப்போது மாற்றப்பட்டுள்ளது என விமான நிலையம் ஒரு அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது. வான்கூவர் சர்வதேச விமான நிலையமும் இந்த நடைமுறையை நிறுத்தப் போவதாக அறிவித்திருக்கிறது. தடுப்பூசி போடப்பட்ட மற்றும் தடுப்பூசி போடாத அல்லது பகுதியாக தடுப்பூசி போடப்பட்ட பயணிகளை சுங்கசாவடிகளில் பிரிப்பது குறைந்த செயல்பாட்டு செயல்திறனை விளைவிக்கும் என தீர்மானித்துள்ளதாக டொரண்டோ பியர்சன் விமான நிலைய அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது. தடுப்பூசி பெறாத மாணவர்களுக்கு ஒன்டாரியோ மாகாணம் செப்டம்பர் மாதம் வெவ்வேறு விதிகளை கொண்டிருக்கும் என தெரிய வருகிறது. ஒன்டாரியோவின் உயர் மருத்துவர் கிரண் முரோ இன்று இந்த தகவலை வெளியிட்டார். செப்டம்பர் மாதத்தில் தடுப்பூசி போடப்படாத ஆயிரக்கணக்கான மாணவர்கள் தடுப்பூசி போட்டுக்கொண்ட மாணவர்களை விட வேறு தனிமைப்படுத்தல் விதிகளை எதிர்கொள்வார்கள் என அவர் கூறினார். புதிய பாடசாலை ஆண்டுக்கான மாகாணத்தின் தொற்று பரவல் தடுப்பு மேலாண்மை திட்டம் தடுப்பூசி நிலையின் அடிப்படையில் தனித்தனி விதிகளை பயன்படுத்துகிறது என அவர் கூறினார். தடுப்பூசி பெறாதவர்கள் கோவிட் தொற்றுக்கு ஆளானால் வீட்டிலிருந்து கற்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பார்கள் எனவும் அவர் கூறினார். டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் கனடா இதுவரை 8 பதக்கங்களை வெற்றி பெற்றுள்ளது. இவற்றில் 2 தங்கம், 3 வெள்ளி, 3 வெண்கலம் ஆகிய பதக்கங்கள் அடங்குகின்றன. டோக்கியோவில் கனடாவின் 2வது தங்கப்பதக்கத்தை பளுதூக்கு வீரரான மோட் ஷாரோன் வெற்றி பெற்றுள்ளார். கொலம்பியா குரூப் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். குறிப்பிட்ட சனிக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு கேளுங்கள் தரப்படும் தகவல் நிகழ்ச்சி
மருத்துவம், காப்புறுதி, வருமான வரி, வீடு வாங்குவது விற்பது, வீட்டு அடமான கடன், உளவள ஆலோசனை, வாகன காப்புறுதி, குடிவரவு மாற்றங்கள் போன்ற துறைகளில் சிறந்து விளங்கும் வல்லுநர்களை அழைத்து வந்து அவர்கள் மூலமாக உங்கள் கேள்விகளுக்கு பதில் வழங்கும் நிகழ்ச்சி கேளுங்கள் தரப்படும். சனிக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு எதிர்பாருங்கள். உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. வெல்கம் பேக். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது குட் ஈவினிங் கேடா. நிறைய செய்திகளை பார்த்தோம். எங்களுடைய செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள குட் ஈவினிங் கேடா தமிழ் ஆப்பை ஆப்பிளில் இல்லாட்டி ஆண்ட்ராய்ட் ஃபோனில் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். இப்போது எங்களுடைய நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் நாளை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது கனிதா உதயகுமார்.